உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழ்விக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது. இதில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கியுள்ளது. அனைவரும் வாரில். தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டியில் 4000க்கும் மேற்பட்டோர் மற்றும் சுமார் 100 மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர நாற்காலியுடன் பங்கேற்றனர். பிஜிஎம் மருத்துவமனை காஸ்ட்ரோஎன்டாலஜி, எலும்பியல் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் ஒரு புகழ்பெற்ற மையமாகும். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக கோவை திருச்சி சாலையில் உள்ளது. கோவை அத்லெட்டிக் கிளப் என்பது கடந்த 25 வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களுக்கு சேவை செய்து வரும் புகழ்பெற்ற விளையாட்டு சங்கமாகும். 2024ஆம் ஆண்டு வெற்றிகரமான மாரத்தானுக்கு பிறகு இந்த 2 சிறந்த நிறுவனங்களுக்கும் மீண்டும் கைகோர்த்துள்ளன. இந்த ஆண்டு மாரத்தான் ரன் ஃபார் நேஷன் 2025 என்ற பெயரிட்டு நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இம்மாரத்தானில் சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். இம்மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் கேஏசி அதிகாரிகள், சிடிஏஏ அதிகாரிகள், விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன், டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் டாக்டர் மித்ரா பிரசாத் பலர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் கரூர் வைஸ்யா வங்கி, சிஆர்ஐ பம்ப்ஸ், ஜாக்கார்ட் மார்டின் குழும நிறுவனங்கள், எஸ்எஸ்விஎம் குழும நிறுவனங்கள், ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள், எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள், நேரு குழும நிறுவனங்கள், ரத்தினம் குழும நிறுவனங்கள், ஐடி பூங்காக்கள், ரோட்டரி மாவட்டம் 3201, ரோட்டராக்ட் மாவட்டம் 3201, ரோட்டரி கிளப் கோயமுத்தூர் டவுன், யங் இந்தியன்ஸ் கோவை, கோயமுத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், லீடர்ஸ் டெஸ்க் மற்றும் யூத் பவுண்டேஷன், ஆரிய வைஸ்யா மகாசபா இளைஞர் பிரிவு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு, கிளினிக்ஸ் கிளப் யூனிபோ, சிடிஏஏ வாசவி கிளப்கள், சிற்றுணி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள், நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்கள் இந்நிகழ்வில் பங்கு பெற்றனர்.